వాడితో 1/4 కేజీ ఈరలు అడిగి చికెన్ తేవచ్చు కదా, దాని నుంచి 1/4 కేజీ ఈరలు ఉన్న తీసుకో వాడితోనే, లేదని చెప్పినాడంటే వదిలేసి ஏன்னு சொல்லிட்டேன். 167 பேர் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டீங்க. சண்டே ஸ்பெஷல் எங்கேயும் போகல பிரதர். இன்னைக்கு எல்லாம் லைவ்ல தான் உட்காந்துருக்கேன். என்னத்த ஸ்பெஷல் எங்கே போகிறது? கதவு மூடிட்டு பட்டு நீ வெளில கிளம்புறன்னா பாப்பா உடனே வந்துடுவாங்க. நானும் வரேன் டாடி அப்படின்னு. நீங்க எதுவும் வெளில போகலையா? போட்டிங்களா? தேங்க்யூ. போடாதவங்கள சொன்னேன், உங்களை சொல்லலை. நோ டிவி வாட்ச். ஓ, டிவியில் பார்க்குறீங்க. நான் அது கூட வாட்ச் பண்ண முடியாது, ஏன்னா லைவில் இருக்கும்போது டிவி சவுண்டு கேட்கக்கூடாது இல்லையா? அதனால டிவி கூட போடல. லீவாக இருந்தாலும் டிவி கூட போடாமல் உட்காந்துட்டு லைவில் இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் வெளியில் போய் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் வேப்ப மரம்லாம் இருக்குது இங்கே, அப்புறம் காற்று ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது, அப்புறம் பப்பாளி மரம் இருக்குது, செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை என்னென்னா, பகல் டைம் வெளில போக இப்போ பயமாக இருக்குது. நைட்டு தான் பயமாக தான், பகல்லே பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாம்பு நிறைய சுற்றிட்டுருக்கு. செடி இருந்தாலே பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பாம்புன்னா படையே நடுங்கும். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தண்ணி ஒரு ஆள் என்ன பண்ணுறது? பயமாக இருக்கும்ல. ஆனால் அதையும் தாண்டி எங்கள் மாமா தனியாகவே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காருங்க. வெளியில் இப்போ கூட பாருங்கள், அவர் தான் கடைக்கு போனார், அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. வெளியில் க்ளீன் பண்ணுறது, தண்ணி பிடிச்சி வைக்க எல்லாம் அவர் தான் செய்கிறாரு. அதனால பயமாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஸ்டெக்காகி நிற்கிதா? எனக்கு கமெண்ட்ஸே வரலையான்னு கேட்டேன். ஆ, நானா ஏதோ போயிட்டுருக்கேங்க. ஏங்க காமராஜர் தான். என்னோடய பேர் சுமிங்க. உங்கள் பேர் என்னது? இல்லை, சென்னை தான். தாம்பரம். கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தெரியும், பட் வில்லேஜ் கூட இருக்கலாங்க ஒரு வேளை இது. பட் எனக்கு வந்து நான் நான் என்ன சொல்கிறது தெரியல விடுங்க. அதுக்கு தான் நம்ம